இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க மாயா யாரு? நான் தான் மேடம். என்ன விஷயம்? உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்? இங்க ரோகிணி என்ற பொண்ணு உங்ககிட்ட டான்ஸ் கத்துட்டு இருக்காளா? ஆமா. அவ சரியா ஆடலன்னு சொல்லிட்டு அவ கால் முட்டில கம்பால் அடிச்சிருக்கீங்க. அவ 2 முட்டியிலயும் காயமாயிடுச்சு. அவளால நடக்க கூட முடியல. அதனால அவங்க அம்மா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு வரணும். மேடம், அந்த ரோகிணி இங்க சேர்ந்து 2 நாள் தான் ஆகுது. அதோட நான் யாரையுமே அடிக்கல. ஆமா மேடம், மாயா யாரையுமே அடிக்க மாட்டா. இப்ப கூட அந்த பொண்ணு ஏன் வரலன்னு தான் கேட்டுட்டு இருந்தா. நான் அவ போனுக்கு ட்ரை பண்ண, ஆனா ரீச் ஆகல. பொண்டாட்டிக்கு புருஷன் வக்காலத்தா? இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு விளக்கத்தையும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. மேடம், நான் தான் சொல்றேன்ல, நான் குழந்தைங்களை திட்ட கூட மாட்டேன். நீங்க வேணா இங்க இருக்கிற குழந்தைங்களை கேட்டு பாருங்களேன். இங்க பேச எதுவும் இல்ல, கிளம்புங்க. கூட்டிட்டு வாங்க. மேடம், ரோகிணியோட அம்மா பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுல ஏதோ கண்டிப்பா தப்பு இருக்கு மேடம். முதல்ல 2 பேரும் வெளியே வாங்க. மேடம், 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 மேடம் நில்லுங்க. என்னமோ அடிக்கவே இல்ல, புருஷன் பொண்டாட்டி மாத்தி மாத்தி பஞ்சாங்கம் பண்ணீங்க. இங்க பாருங்க எப்படி கால்ல கட்டு போட்டிருக்காங்கன்னு. ரோகிணி, எங்க போய் விழுந்து கால்ல அடிபட்டுக்கிட்ட? எதுக்காக நான் அடிச்சேன்னு ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? ஏங்க, குழந்தை எங்கேயோ போய் விழுந்து கால்ல அடிபட்டு இருக்கு போல. அத மறைச்சு எதுக்காக மாயா அடிச்சான்னு பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க? சார், என் பொண்ணு ஒண்ணு எங்கேயோ போய் விழல சார். டான்ஸ் மிஸ் அடிச்சாங்கன்னு இவ தான் சொன்னா. முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல தான் அப்படி பண்றாங்கன்னு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். நீங்க என்னடானா அவங்களையும் மிஞ்சிற அளவுக்கு புள்ளைய போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க.